ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கேரட் சப்பாத்தி, அது கூட பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் ஈஸியாக பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதும் பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான மீல் பிளேட்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கணும். இந்த மீல் பிளேட்டில் எல்லாமே இருக்குது. முதல்ல பச்சைப்பயிறு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பச்சைப்பயிரை நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 2 கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு, வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்கனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற பச்சைப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா வெல்லமும் பயன்படுத்தலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்கனால நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காத குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது மேலே சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சப்பாத்தி செய்யறது பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருக்க கேரட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி தான். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மாவை நல்லா திரட்டிக்கோங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே போட்டு திரட்டிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக உருட்டிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சப்பாத்தி கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம திரட்டி இருக்க சப்பாத்தியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது 2 சைடும் வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி கேரட் சப்பாத்தி, அது கூட பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி எதுவுமே வேணாம், அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி கிரேவி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.